ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் சிக்கன் தந்தூரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஃபுல் சிக்கன் எடுத்து வச்சு நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நல்லா கட் பண்ணுற இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனும், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 65 மசாலா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மகாராஜாஸ் சிக்கன் 65 மசாலா வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து நான் அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது கூட வந்துட்டு தயிர் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா லெமன் போடணும், லெமன் இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தயிர் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் அதில் போட்டுட்டு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் இதில் தண்ணி ஊற்றாமல் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சிக்கனில் வந்துட்டு மசாலா ஃபுல்லாக ஒட்டிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ரோப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக கெட்டி இப்போவுமே வச்சிட்டோம் அப்படின்னா பாக்ஸில் அப்படியே வச்சிடலாம். அதனால் நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக நான் வந்து கெட்டி எடுத்துக்கிறேன். கை கால் எல்லாம் சேர்த்து கெட்டிட்டோம் அப்படின்னா அது தந்தூரி பண்ணுறப்போ அந்த இது ரோஸ்டர் பண்ணுறப்போ வந்துட்டு இதாகாது. ஏதோ ஒரு வழியாக வந்துட்டு நான் வந்து கெட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து நான் ஒரு காலையில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். நான் ஈவினிங் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நான் எடுத்து வெளியே வச்சுருவேன். இப்போ நான் வந்து ஓவனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த இது இருக்குல்ல ஓவனில் அந்த ஒரு ஸ்டிக்கு, அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் டைட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எனக்கு லேட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்க்ரூவெல்லாம் கலட்டி அது உள்ளே மாட்டி அந்த ராடை மாட்டுறதுக்குள்ளே அது கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு. சிக்கனில் வந்து மசாலா வந்து நல்லாவே ஊறிடுச்சு. காலையிலேருந்து இப்போ நைட்டு வரைக்கும் இருந்துருக்கு. அதனால இப்போ டைம் வந்துட்டு நான் பண்ணுற டைம் வந்துட்டு ஒரு 5:30 இருக்கும். அப்போ நான் மார்னிங் ஒரு 9:30 9:45 கிட்டே நான் மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன். அதனால இப்போ நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, உள்ளே நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் ஓவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவனில் வச்சிடலாம். இதை அப்படியே எடுத்து வைக்க முடியாது, கை வந்து சுற்றுங்கிறதுனால நான் அந்த கம்பி வச்சு ஓவனில் வச்சிட்றேன். நல்லா சூடாகிடுச்சு ஓவனு. இப்போ வந்து இது வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இது வந்து 120 மினிட்ஸ் 200 டிகிரியில் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது 60 மினிட்ஸ், திருப்பி நான் ஒரு 60 மினிட்ஸ் வச்சுருவேன். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம். உண்மையிலே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. மசாலா வந்துட்டு ஒரு இடத்துல கூட தெரியலை, ஃபுல்லாக வந்துட்டு இதாயிடுச்சு. கம்பியை கூட திருப்பி காமிக்க முடியல, வந்து பயங்கர சூடாக இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு நான் இந்த கம்பி இந்த ராடெல்லாம் கழட்டிட்டு நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.